பேக் மார்க் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு மார்க் பண்றதுக்கு அப்படியே ரைட் சைட்ல வந்து மார்க் பண்ணணும். எப்பவுமே நீங்க ஃப்ரண்ட் மார்க் பண்றச்ச ரைட் சைட்ல மார்க் பண்ற மாதிரி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நம்ம ஏன்னா ஒரு சைடு நெக்குக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம அந்த ஒரு சைடு என்னது ரைட் சைடு மட்டும் தான் ஒர்க் பண்ணுவோம். அந்த ரைட் சைடு நெக் வந்து மாத்தி நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா அது லெஃப்ட் சைடு போறது கூட சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ரைட் சைடு மார்க்கிங்க பார்த்து கரெக்டாக பண்ணுங்க. அதே மாதிரி இந்த எட்ஜில் இருந்து ஒரு 1 இன்ச் நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்லேயே, ஸோ அந்த மாதிரி ஒரு 1 இன்ச் விட்டுட்டு ஒரு லைன் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இந்த ஸ்லீவ் மார்க்கிங்ல இருந்து ஒரு 2 இன்ச் விட்டுருங்க. 2 இன்ச் 2.5 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா அந்த ஸ்லீவை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது போட்டதுக்கப்புறம், அதனால அதை விட்டுட்டு ஒரு லைன் ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பேக்குக்கு மார்க் பண்ண மாதிரியே 3 5.5 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல